நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ரொம்ப முக்கியமான சில கம்பெனி கிடைச்ச ஆர்டரு, அதுக்கப்புறம் நியூஸு எல்லாம் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் நம்ம ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாரு. அதையும் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல. ரொம்ப முக்கியமான வீடியோ. கன்டினியூவா பாருங்க. இன்னைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, சைட்வே தாங்க. ஒண்ணும் பெருசா ஒண்ணும் புரோஜனம் இல்ல மார்க்கெட்ல. ஆமா. நேத்து 2 நாளா லாஸ்ட்ல 2, 3 நாளா ஏத்துன ஸ்டாக் எல்லாமே இன்னைக்கு வந்து செல்லிங் பிரஷரு. ஆமா. நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, 26,200 வந்து ரொம்ப முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் ஆட்டு வொர்க் அவுட் ஆகுது. இங்க பார்த்தா தெரியும். லாஸ்ட் 2 டேஸா வந்து அந்த ஏரியால தான் தெரியுது. லாஸ்ட் 2 டேஸ் இல்ல, லாஸ்ட் 1 வீக்காவே அந்த ஏரியால தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒண்ணும் பெருசா ஒண்ணும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல நிஃப்டி, மத்த இண்டெக்ஸ் எல்லாமே. ஆட்டோ இண்டெக்ஸ் அப்புறம் ஃபார்மா மட்டும் தான் இன்னைக்கு கெயினு. நம்ம ஃபர்தரா பார்க்கலாம். அதுக்கப்புறம் நிஃப்டி பேங்க் இன்னைக்கு லைட்டா செல்லிங் பண்ணி தான் முடிச்சிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளாட் தான். ரொம்ப செல்லிங்லாம் கிடையாது. இங்க பார்த்தா தெரியும். ஒரு 10, 20 பாயிண்ட் மைனஸ்ல தான் ட்ரேட் ஆயிருக்கு. குளோஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மார்க்கெட்ல என்ன குட் நியூஸ் இல்ல. மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா, ஒரு ஜிடிபி வந்திருக்கு. ஜிடிபி இந்தியாவோட ஜிடிபி நல்ல ஒரு அருமையான ஒரு ஜிடிபி. நாளைக்கு மண்டே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஆர்பிஐயோட ரேட் கட்டு அதுவும் ஒரு பாசிட்டிவா வந்துச்சுன்னா ரேட் கட் பண்ணாங்கன்னா, மார்க்கெட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 500, 1000 பாயிண்ட் மேல போறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. பார்க்கலாம். ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு மார்க்கெட்டுக்கு. அடுத்தது ஆர்பிஐ ரேட் கட் வந்துச்சுன்னா, அதோட இன்னொரு குட் நியூஸ் இருக்கும். 3வது வந்து பார்த்தீங்கன்னா, தாரிஃப் அமெரிக்கா அந்த உக்ரைன், ரஷ்யா வார் வந்து ஃபினிஷ் ஆயிருச்சுன்னா, நமக்கு தாரிஃப் வந்து 25% கம்மி பண்ணுவாங்க. அது ஒரு குட் நியூஸ். இந்த 3 குட் நியூஸு அதில ஒரு குட் நியூஸ் ஆல்ரெடி ஓகே ஆயிருச்சு. இன்னும் 2 குட் நியூஸ் இருக்கு. அது 2ம் வந்து பாசிட்டிவா வந்துச்சுன்னா, மார்க்கெட்டுக்கு வந்து நல்லா பாசிட்டிவா மேல ஃபர்தரா போறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. அதோட இந்த ஸ்மால் கேப்ப இங்க தூக்கி விட்டாங்கன்னா நல்லாருக்கும். ஆல் டைம் ஹை போய் பிரேக் அவுட் பண்ணி அதுவும் மேல போணுச்சுன்னா, நம்மள மாரி ஸ்மால் கேப் இன்வெஸ்டருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஃப்ளாட்டு தான். ஆட்டோ இண்டெக்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆல் டைம் ஹைல இருக்குன்ட்டு. ஆட்டோ இண்டெக்ஸு. கப் வித் ஹேண்டில் பேட்டர்னு. நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கிரீன்ல தான் இருக்கு. அதுக்கு முக்கியமான ஒரு இதுன்னா பார்த்தீங்கன்னா, மஹேந்திரா. பாருங்க புதிய கார ஒண்ணு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோ இண்டெக்ஸ் ரொம்ப கீழ விழுவல. மஹேந்திரா நியூ ஈவி காரு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆமா. ஒரு எஸ்யூவி செக்மெண்ட்ல உள்ள காரு. இந்த கார் வந்து நல்ல ஒரு சேல்ஸ் நல்ல ஒரு குரோவ் ஆனுச்சுன்னா, அதிகமா சேல்ஸ் ஆனுச்சுன்னா, இந்த ஸ்டாக்குக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் நெக்ஸ்ட் குவார்ட்டர்ல வந்து நல்ல ரிசல்ட் குடுப்பாங்க. ஸ்டாக்கும் ஃபர்தரா மேல போறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. இங்க பாருங்க ஸ்டாக் ஆல்ரெடி 52 வார ஹைல தான் இருக்கு. அருமையான ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்லாம் நம்ம வாங்கியிருந்தோம்னா நல்ல ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். இத விட்டுட்டு டாடா மோட்டார்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டு, அதோட நம்ம கிடந்து போராட வேண்டியதா இருக்கு. மேல போகுமா போகுமான்னு எதிர்பார்க்க வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு டாடா மோட்டார் கமர்ஷியல் ஸ்டாக்கோட ஓரளவுக்கு மேல போணுச்சுன்னு நெனைக்கிறேன். ஆனா டாடா மோட்டார்ஸ் மேல போவே இல்ல. டாடா மோட்டார்ஸ் அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 2, 3 நாளாவே கொஞ்சம் மேல போயிட்டுருக்கு. அதுதான் கமர்ஷியல். டாடா மோட்டார்ஸ் தான் கமர்ஷியல். இங்க பார்த்தா தெரியும். அது நல்லாவே மேல மூவ் ஆயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வந்து போகவே மாட்டேங்குது மேல. எனக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 25% மேல லாஸ்ல தான் இருக்கு இந்த ஸ்டாக்கு. என்ன பண்ணான்னு தெரியல. பார்க்கலாம். ஆமா. ஒரு குட் நியூஸ் மஹேந்திராவுக்கு இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு 3 குட் நியூஸ் சொல்லியிருந்தேன். அதில வந்து பார்த்தீங்கன்னா, 1 வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய ஜிடிபி குரோத் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்டிமேட்ட பீட் பண்ணியிருக்கு 8.2%. ஆனா எஸ்டிமேட் வந்து பாருங்க 7.4. அருமையான ஒரு ஜிடிபி குரோத்து. கண்ட்ரி குரோ ஆயிட்டே இருக்கு. அப்ப ஸ்டாக் மார்க்கெட்டும் குரோ ஆகும் கண்டிப்பா. யாரும் பயப்பட வேணாம். யாரும் பேனிக் ஆக வேண்டாம். அதே நேரத்தில நம்ம ஸ்மால் கேப்பையும் நல்லா கொஞ்சம் மேல போணுச்சுன்னா, நமக்கு எல்லாருக்கும் நல்லாருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டியோடைய டாப் லூசர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ லைஃப், பவர் கிரிட், ஹெச்டிஎஃப்சி லைஃப், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், அதுக்கப்புறம் ஜொமேட்டோ இந்த ஸ்டாக் எல்லாமே இன்னைக்கு லூசரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி டாப் கெய்னர்ல வந்து பார்த்தீங்கன்னா, மஹிந்திரா, சன் ஃபார்மா. சொல்லியிருந்தேன் நான் ஆரம்பத்தில இன்னைக்கு ஃபார்மாவும், ஐடி மட்டும் தான் இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்னு. சன் ஃபார்மா, அதானி என்டர்பிரைசஸ், டாக்டர் ரெட்டி இந்த ஸ்டாக் எல்லாமே நல்ல ஒரு டாப் கெய்னர்ல வந்திருக்காங்க. ஒரு முக்கியமான ஒரு இது. அடுத்து வந்து நெறைய ஸ்டாக்கோடைய நம்ம நியூஸ் பார்க்கலாம். ஆரியன் கேபிட்டல் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 9% ஜம்ப் ஆயிருக்கு. அங்க வந்து புதிய ஒரு சிஎஃப்ஓ, எம்டிலாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க சிஓ. அதனால தான் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு அப் மொமெண்டம் பார்க்கலாம். இந்த ஸ்டாக்க யாரும் ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, மெசேஜ் இது பண்ணுங்க. 9% சொன்னாங்கன்னா, இதில வந்து பார்த்தீங்கன்னா 2% தான் காமிக்குது ஜம்ப்ன்னு. சார்ட்ல பார்க்கலாம். ஒருவேளை குளோசிங் பிரைஸ்ல கம்மியா இருக்குன்னு நெனைக்கிறேன். செல் பண்ணி முடிச்சிருக்காங்களான்னு தெரியல. ஆமா, அந்த பார்த்தா தெரியுது பார்த்தீங்களா? காலையில பார்த்தீங்கன்னா 9%க்கு மேல இருக்கு. அதுக்கப்புறம் செல் பண்ணி முடிச்சிருக்காங்க. இது ஒரு குட் நியூஸ் இந்த ஸ்டாக்குக்கு. அதனால தான் இன்னைக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு காலையில. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா, நியூ ஆல் டைம் ஹை, ஸ்ட்ராங் டிமாண்ட் அண்ட் யுஎஸ் வந்து அதாவது நம்ம இந்தியாவில எப்படி ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா, ரேட் கட் பண்றாங்களோ, அதே மாரி யுஎஸ் வந்து ரேட் கட் பண்ண போறாங்கன்னு சொல்றாங்க.
அதனால டிமாண்ட் அதிகமா இருக்கு சில்வரு. சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா, மேல ஃபர்தரா மேல போயிட்டே இருக்கு. நம்ம சில்வர் பீஸ பார்க்கலாம். நிப்பான் சில்வர். அதுக்கப்புறம் கோல்டு இதையும் பார்த்துடலாம் நம்ம இன்னைக்கு. நிப்பான் சில்வர் பாருங்க. அருமையான மூவ்மெண்ட் நம்ம சொன்ன மாரிக்கு இங்க பாருங்க. நல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பார்த்தா நல்ல ஒரு அருமையான மூவ்மெண்ட்டா தான் தெரியுது. இங்க பார்த்தீங்கன்னா தெரியுது. ப்ரீவியஸ் ஹை வந்துருச்சு. அந்த ஹைய உடைச்சிச்சுன்னா மேல போகும். அதாவது பார்த்தீங்கன்னா, இதுதான் ப்ரீவியஸ் ஹை. இந்த இருக்கு பாருங்களா? அங்கே தான் டச் ஆகி இன்னைக்கு நிக்குது. பார்க்கலாம். அடுத்ததுக்கப்புறம் கோல்டு என்ன பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாம் இன்னைக்கு. கோல்டு பீஸு. கீழ வந்தா வாங்கலாம்னு பார்த்தா 2மே வர மாட்டேங்குதுங்க. கோல்டும் அதே தான். ப்ரீவியஸ் ஹைக்கு பக்கத்தில வந்து நிக்குது. ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு 2மே ப்ளஸ்ல தான் ட்ரேட் ஆயிருக்கு. கோல்டும், சில்வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான நியூஸ் வந்து லோதா கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டீஸ். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஜெஃப்ரி வந்து என்ன சொல்றாங்கன்னா, ரியாலிட்டில இந்த 2 ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அருமையா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். அவங்களுடைய முக்கியமான ஸ்டாக்குன்னு சொல்றாங்க. ஜெஃப்ரி சொல்லியிருக்காங்க. ஆமா, லோதாவும், கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டியும். லோதா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஸ்டாக்கு. ஒரு டவுன் வந்தா வாங்கலாம்னு வெயிட் பண்ணி வாட்ச் லிஸ்ட்ல வச்சிருக்கேன். பார்ப்போம். சேலரி வந்துச்சுன்னா அத வேற ஆட் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். பாருங்க, நல்ல ஒரு லோல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு லோதா. இன்னும் கொஞ்சம் கீழ வந்துச்சோட நல்லாயிருக்கும். ரூ. 1000க்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சுதீப் ஃபார்மா ஒரு ஸ்டாக் வந்து புதுசா ஐபிஓ வந்திருக்கு. எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு 24% பிரீமியம்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. சுதீப் ஃபார்மா. யாருக்காச்சும் அலாட்மெண்ட் ஆயிருச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. கம்பெனி வந்து 8,000 கோடி 7,000 கோடிக்கு மேல இருக்கு. பார்த்தா தெரியும் 30% பிரீமியம்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அருமையான ஒரு பிரீமியம். ஐபிஓ கிடைச்ச ஆளுக்கு ரொம்ப லக்கு. இதோடைய ஃபண்டமெண்டல் பார்க்கலாம். 18 கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா 139 கோடி வரைக்கும் இது ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு விஷயம். ஆனா வந்து காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத்து டிஎம்டிஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கு. அதே ப்ராஃபிட் குரோத்தும் கம்மியா இருக்கு. கம்பெனிக்கு வந்து கடன் கிடையாது. கம்மியா தான் இருக்கு. 140 கோடி ரிசர்வ்ல 481 இருக்கு. பார்க்கலாம். இன்னைக்கு தான் லிஸ்ட்டா இருக்கு. நம்ம வாட்ச் லிஸ்ட்ல நோட் பண்ணி வைப்போம். நல்ல கம்பெனியா இருந்தா 2, 3 குவார்ட்டர் பார்த்துட்டு தான் நம்ம என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் 3 கீ ஃபேக்டர்ஸ் டிரைவ் ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ்க்கு வந்து புல்லிஷ் குடுத்துருக்காங்க. மேல ஃபர்தரா போறதுக்காண்டி. ரிலையன்ஸ் வந்து இன்னைக்கு என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். ஆமா, ஆல் டைம் ஹைய அதாவது கப் வித் ஹேண்டில் பட்டன் பிரேக் அவுட் பண்ணி ஆல் டைம் ஹை தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு லைட்டா செல்லிங்ல தான் முடிச்சிருக்காங்க. ஃப்ளாட்டா ட்ரேட் ஆயிருக்கு. பார்க்கலாம். இந்த கிரீன் லைன் உடைக்காத வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஜெஃப்ரி என்ன சொல்லியிருக்காங்க ரிலையன்ஸ பத்தி? ஜியோ ஐபிஓ அது ஒரு பாசிட்டிவா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எஃப்எம்ஜிசி செக்மெண்ட் அதுவும் பாசிட்டிவா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்ட்னர்ஷிப் வித் கூகுள். நம்ம ஆல்ரெடி நேத்தோட பார்த்துருந்தோம். ஒரு ஏஐ டேட்டா சென்டர் வந்து ரெடி பண்ண போறாங்க கூகுளோட சேர்ந்து விசாகப்பட்டினத்தில. அது ஒரு குட் நியூஸ். இந்த 3 குட் நியூஸும் வந்து பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ்க்கு வந்து பாசிட்டிவா சொல்லியிருக்காங்க ஜெஃப்ரி. பார்க்கலாம். ஃபர்தரா மேல போதா? நம்முடைய டார்கெட் 2,000 சொல்லியிருந்தா மேல போதான்னு பார்க்கலாம். அசோகா பில்ட்கான் இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிருந்துச்சு. நல்ல ஒரு அருமையான பெரிய ப்ராஜெக்ட். இன்னைக்கு என்னமோ ஷேர் வந்து 6% டவுன் குடுத்துருக்காங்க. அவங்க வந்து ஒரு இத வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஒரு கான்ட்ராக்ட்ட. அதனால அது வந்து கம்பெனிக்கு வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸு. 4%ல முடிச்சிருக்காங்க. பார்த்தா தெரியுதா? வந்து பார்த்தீங்கன்னா, டெம்பரரியா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனில வந்து என்ஹெச்ல வந்து பார்த்தீங்கன்னா, சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அதுதான் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பேட் நியூஸு. அசோகா பில்ட்கானுக்கு. அதுக்கப்புறம் கெயில் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 6% டவுனுங்க. இவங்க எதுனால இங்க இதா இருக்குன்னா பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பெக்டட் டிரான்ஸ்மிஷன் டாரிஃப் ரிவிஷன் பை பிஎன்ஜிஆர்பி. அதாவது இவங்களோட டாரிஃப வந்து ரிவிஷன் பண்ண போறாங்க. அது வந்து இந்த ஸ்டாக்குக்கு வந்து ஒரு பேட் நியூஸ் அமைஞ்சிருச்சு. அதனால இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6% கெயிலு. ஆப்பர்ச்சுனிட்டி வந்தா பார்க்கலாம். ஒரு 170 கீழ வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இதோட சார்ட்ட பார்த்துடலாம். கெயிலோட சார்ட்ட பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. இங்க பாருங்க டவுன் ஆயிருக்கு. ஒரு 172 வரைக்கும் வந்துட்டு 176ல முடிச்சிருக்காங்க. பையிங் போயிருக்கு. பார்க்கலாம். கொஞ்சம் இந்த சப்போர்ட்டுக்கு வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். 160க்கு கீழ வந்துச்சுன்னா 160 கீழ வெயிட் பண்ணி பார்ப்போம். இது என்னுடைய வியூ தாங்க. நீங்க வாங்குறதா இருந்தா விக்கிறதா இருந்தாலும் உங்களுடைய அட்வைஸர கேட்டுக்கங்க. நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, குரோ, லிங்க்ஸ்டார்ட் அந்த மாரி ஐபிஓ புதுசா ஐபிஓ வந்துச்சுங்களா, அது நெறைய ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 7,000 கோடிக்குள்ள ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா, டிசம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா, லாக்கிங் பீரியட் முடிய போது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லாக்கிங் பீரியட் முடிஞ்சுச்சுன்னா, புரமோட்டரோ இல்ல இன்வெஸ்டரோ வந்து செல் பண்ணுவாங்க. மியூச்சுவல் ஃபண்ட செல் பண்ணுவாங்க. ஆமா, அது முக்கியமா பார்த்துக்கங்க. நெறைய ஐபிஓ இந்த இருக்கு நியூஸ்ல பார்த்துக்கங்க. நியூஸா வந்தது ஒர்க்காலா, அதுக்கப்புறம் நெறைய ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா, இது லாக்கிங் பீரியட் முடியுது. நெறைய ஷேர் வந்து செல் பண்ணுவாங்க. அதனால இது ஒரு முக்கியமான நியூஸு. யாரும் ஸ்டாக்க ஹோல்டு பண்ணீங்கன்னா பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் வந்து தைரோகேர் டெக்னாலஜி. இது ஒரு நல்ல ஒரு அருமையான கம்பெனி. நம்ம ஐலோட டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நல்ல ரிசல்ட் குடுத்தோன்னா, இன்னைக்கு வந்து போனஸ் குடுத்துருக்காங்க. 1 ஷேர் வச்சிருந்தா 2% 2 ஷேர் வந்து போனஸா கிடைச்சிருக்கும். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பிரைஸ் டவுன்ல தான் ட்ரேட் ஆயிருக்கும். ஏன்னா வந்து போனஸ் குடுத்தனால இன்னைக்கு. இன்னைக்கு தான் டேட்டு. தைரோகேர் டெக்னாலஜி நல்ல ஒரு அருமையான ஒரு கம்பெனிங்க இந்த கம்பெனி. சூப்பரான கம்பெனி.
அட்ஜஸ்ட்மெண்ட் ஆயிடுச்சு. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, 1000க்கு மேல ட்ரேட் ஆயிருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, கம்மியா ட்ரேட் ஆகுது. ஆமா. அதுக்கப்புறம் வந்து முக்கியமான நியூஸு எஸ்பிசி ஷேர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2% உங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அட்நாக் ப்ராஜெக்ட்டு. ஆமா. 85,00,00,000க்கு ஒரு இபிசி ப்ராஜெக்ட் கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. இபிசி கான்ட்ராக்ட் அட்நாக்கு ருவைஸ்ல அபுதாபில ருவைஸ்ல இருக்கு. அந்த அட்நாக்ங்கிறது அபுதாபி ஆயில் ரெஃபைனரி கம்பெனி, கவர்மெண்ட் கம்பெனி. அந்த இது சைட்ல வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. 85,00,00,000க்கு ஒரு குட் நியூஸ் இந்த ஸ்டாக்குக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அஃபோர்டபுள் ரோபோட்டிக் ஆட்டோமேஷன். இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 140,00,00,000க்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. மேஜர் கிளையன்ட். ஸ்டாக் என்னமோ இன்னைக்கு 1% ப்ளஸ்ல தான் ட்ரேட் ஆகுது. பார்த்தீங்கன்னா, மழையிலேருந்து சரிஞ்ச மாரிக்கே கிடக்குங்க இந்த ஸ்டாக்கு. பார்க்கலாம். இந்த ஸ்டாக்குடைய சார்ட்ட பார்க்கலாம். எதுக்கு இப்படி சரிஞ்சு கிடக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப டவுன்ல தான் இந்த ஸ்டாக்கு கிட்ட இதாகுது பாருங்க. அடேங்கப்பா! 1000லேருந்து புதுசா ஐபிஓ வந்துச்சாண்ணா இந்த ஸ்டாக்கு. நானே இந்த ஸ்டாக் இப்போ தான் கேள்விப்படுறேன். ஆமா. புதுசா ஐபிஓ வந்த மாரி தான் தெரியுது. ஐபிஓ வந்ததுலேருந்து டவுன் சைட்ல இருக்கு. இந்த ஒரு மைக்ரோ கேப்பு வெரி டேஞ்சரஸு. ரொம்ப ரிஸ்க் உள்ள ஸ்டாக் இதெல்லாம். பாருங்க ப்ராஃபிட்டே பண்ணல. எல்லாமே லாஸ் தான். ஆமா. இந்த ஸ்டாக்குக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. பார்க்கலாம் ஃபியூச்சர்ல குரோத் இருக்கான்னு. அதுக்கப்புறம் டன்ஃபாக் இண்டஸ்ட்ரி இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 336,00,00,000க்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, 5% அப் மூவ். ஆமா. ஃப்ளாட் மார்க்கெட்ல இன்னைக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் யாரும் ஹோல்டு பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு முக்கியமான நியூஸா இருக்கும். ஸ்டாக் 4,100 ப்ளஸ் ரூ. 4,100 ட்ரேட் ஆகுது. அதிகமானது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 51 இருக்கு. ரிசல்ட் லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் வந்து ஃப்ளாட்டா தான் ரிசல்ட் இருக்கு. லாஸ்ட் 4 குவார்ட்டரு இங்க பாருங்க. 19, 35, 23, 19, 17. ஆமா. யார் இந்த ஸ்டாக்க ஹோல்டு பண்ணீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு முக்கியமான நியூஸா இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பிஎஸ்பி ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 5,000 கோடி கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. ஒரு அருமையான கான்ட்ராக்ட்டுங்க இந்த கம்பெனிக்கு. சூப்பரான கான்ட்ராக்ட். 5,000 கோடிங்கிறது பெரிய கான்ட்ராக்ட்டு. ஆமா. அடுத்தது வந்து ஒரு முக்கியமானது. நம்ம நம்முடைய டெலிகிராம் குரூப்ல நெறைய பேரு அடிக்கடி டிஸ்கஸ் பண்ற ஸ்டாக்கு ராஜ் இன்ஜினியரிங். அந்த கம்பெனிக்கு ஒரு இது முக்கியமான நியூஸ் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஸ்டாக் என்னமோ 4% டவுன் தான். ராஜ் இன்ஜினியரிங் பூஸ்ட் எம்ப்ளாயி வெல்ஃபிங் அண்ட் கஸ்டமர் சப்போர்ட் வித் நியூ ஃப்ளெக்சிபிள் ஒர்க்கிங் ஃப்ரேம் ஒர்க். அதாவது பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு நாளைக்கு இந்த கஸ்டமர் சப்போர்ட்ட வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான ஒரு இது இந்த கம்பெனிக்கு. இம்ப்ரூவ் த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எல்லாமே வந்து இம்ப்ரூவ் பண்றாங்க. பார்க்கலாம். டாடா மோட்டார்ஸ் மாரி இந்த ஸ்டாக் அடிபாளத்தில தான் கிடக்கு நம்ம போர்ட்ஃபோலியோல. மேல போகுதான்னு பார்க்கலாம். ரிஃப்ளெக்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு நேத்து ஒரு அருமையான ஒரு ஆர்டர் கிடைச்சிருந்துச்சு. நம்ம பார்த்திருந்தோம் நம்ம வீடியோல. இன்னைக்கும் ஒரு பார்த்தீங்கன்னா, 1 பில்லியன் ஆர்டர் கிடைச்சிருக்கு. அருமையான இது. ஸ்டாக் பாருங்க இன்னைக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 10% காலையில ட்ரேட் ஆனுச்சு. குளோசிங்ல 8%. ஆமா. ரிஃப்ளெக்ஸ் இண்டஸ்ட்ரி நம்ம குரூப்ல நெறைய பேர் இந்த ஸ்டாக்க வந்து ஹோல்ட் பண்ணுவீங்கன்னு நெனைக்கிறேன். அடிக்கடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோங்க பாருங்க. காலையில பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு உள்ளே தான் குளோசிங் வச்சிருக்காங்க. ஆமா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது பார்த்தாச்சு. அடுத்தது அ இந்த ஸ்டாக் 4% இன்னைக்கு அப் மூவ்ங்க. அருமையான ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. நேத்தோட ஒரு 12 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1,809 கோடி மத்திய பிரதேசத்தில ரோடு ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. நெறைய ப்ராஜெக்ட் கிடைச்சிருச்சுங்க. இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது என்னது டைமிங் முடிக்க முடியல. அந்த மாரி பிரச்சனைலாம் இருக்கு. எதுக்குன்னா பார்த்தீங்கன்னா, மழை பெஞ்சுச்சுன்னா ரோடு ஒர்க்லாம் போட முடியாது. ஸ்டாப் பண்ணிருவாங்க. டிலே ஆகும். இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்குங்க. இந்த மாரி கம்பெனிக்கெல்லாம் நெறைய சவால் இருக்கு. இன்னைக்கு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான சப்போர்ட்ல தான் ட்ரேட் ஆகுது. நல்ல ஸ்டாக்கு. நான் ஹோல்ட் பண்றேன். உங்களுக்கே தெரியும் எல்லாருக்கும். சிஜிஎல் இந்த ஸ்டாக்கு. ஒரு நல்ல ஒரு அருமையான பெரிய ப்ராஜெக்ட்டு. நல்லா ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி நெறைய ஹோல்ட் பண்றாங்க. ஆர்டர் புக் நல்லாருக்கு. அதுக்கப்புறம் நெறைய முக்கியமான ஒரு நண்பர் நெறைய பேர் கேட்டிருந்தது யாத்ரா ஹாஸ்பிட்டல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செல் பண்ணியிருக்காங்க ப்ரொமோட்டரு. அது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 8% ஃபாலு. ப்ரொமோட்டர் வந்து டவுன்ல வாங்குவாங்க. அதுக்கப்புறம் நல்லா அப் மூவ் போகும்போது விப்பாங்க. நல்லா ப்ராஃபிட் பார்க்குறாங்க ப்ரொமோட்டரும் இப்பல்லாம். இத பார்த்தா தெரியும் இந்த ஸ்டாக்கு. நெறைய நண்பர்கள் நம்மகிட்ட டெலிகிராம் குரூப்ல கேட்டீங்க. முக்கியமான சப்போர்ட்ல இந்த இதில தான் இன்னைக்கு வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஃபர்தரா டவுன் வந்தா நல்லாருக்கும். பார்க்கலாம். எங்கே வருதுன்னு பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான சப்போர்ட் ஆயிட்டு ஒர்க் அவுட் ஆகும். ஆமா. இந்த ரேஞ்சு வந்து நல்ல ஒரு அருமையான ரேஞ்சு. நானும் இந்த ஸ்டாக்க வாங்கலாம்னு நெனச்சிட்டு இருக்கேன் பார்ப்போம். இந்த ஸ்டாக் இந்த ரேஞ்சுக்கு வரும்போது வாங்கலாம்னு பார்த்தேன். முடியல. சூழ்நிலை சரியில்ல அந்த டயத்துல. நல்ல ஒரு ரிட்டர்ன் குடுத்துருச்சு. இப்ப இந்த ரேஞ்ச் வந்தா தான் நான் என்டர் ஆகுவேன். இது என்னோட இதுதாங்க. நீங்க நான் சொல்றதுக்காண்டி வாங்க வைக்கக்கூடாது. ஆமா. அடுத்தது வேற முக்கியமான என்ன நியூஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் செக்டாருக்கு வந்து ஒரு அருமையான நியூஸுங்க. என்ன நியூஸ்னா, டிஃபென்ஸ் செக்ரட்டரி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நெக்ஸ்ட் 2026 நம்ம மார்ச், ஏப்ரல் தான் நம்ம கவர்மெண்ட்ல வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, 20% வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் பண்ண போறாங்க. இது வந்து ஒரு முக்கியமான நியூஸு. டிஃபென்ஸ் செக்டாருக்கு அருமையான நியூஸு. டிஃபென்ஸ் ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா நாளைக்கு மண்டே அன்னைக்கு மேல ஃபர்தரா மேல போறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. அதே மாரி இந்த ரயில்வே துறைக்கும் ஒரு 20% எக்ஸ்ட்ரா பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப காலமா இந்த ரயில்வே, பவர் செக்டார்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கு. எப்ப யார் எழுப்பிவிடுவாங்கன்னு தெரியல. கவர்மெண்ட் தான் எழுப்பிவிடணும். ஏதாச்சும் பிஎல்ஐ ஸ்கீம் சொல்லி ஏதாச்சும் பண்ணி கவர்மெண்ட் எழுப்பிவிட்டா மட்டும் தான் இந்த ஸ்டாக்லாம் மேல போகும். பார்க்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமான நம்ம நண்பர்கள் நெறைய பேர் கேட்ட ஸ்டாக்கோடைய நியூஸ் நம்ம பார்க்கலாம். ஆனந்த்ராஜ் ஆனந்த்ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஆனந்த்ராஜ் ஆனந்த்ராஜ் ஸ்டாக்கு என்னங்க வரல? தப்பா போட்டேனா? அந்த ஆனந்த்ராஜ் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து டவுன்ல தான் இன்னைக்கு ட்ரேட் ஆயிருந்துச்சு. இங்க பாருங்க. அந்த ட்ரெண்ட் லைன்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆமா, ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, டவுன் சைடு வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம நண்பர்கள் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்த ஸ்டாக்கு மேல போவே இல்ல. எல்லாம் நெறைய பேர் பேனிக் ஆகி என்னாச்சு? என்ன பண்றது? என்ன பண்றதுன்னு கேட்குறீங்க. டிரான்ஸ்ஃபார்மர் ரெக்டிஃபை. ஆமா, ட்ரையலு சுருக்கமா சொல்லப்போனா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான சப்போர்ட்ட கீழ உடைச்சிருச்சு. இந்த ஸ்டாக்கு. வெயிட் பண்ணுங்க. அவசரப்பட்டு பொறுமையா வாங்கியிருந்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணுங்க. இப்ப யாரும் அவரேஜ் பண்ண வேணாம். ஆமா, அடுத்த சப்போர்ட் ரொம்ப கீழ தான் இருக்கு. பார்க்கலாம், வெயிட் பண்ணலாம். மார்க்கெட் எந்த டைரக்ஷன் இன்னும் கரெக்ட்டா தெரியல. அதனால. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு அருமையான ஸ்டாக்குங்க. நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ற ஸ்டாக் இன்னைக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு 7% முக்கியமான டிமாண்ட் ஜோன்லேருந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்ல ஒரு அப் மூவ் ஆயிருக்கு. இந்த பாருங்க. நம்ம ஆல்ரெடி இங்க மார்க் பண்ணி வச்சிருந்தோம். பார்த்தீங்களா? தெரியுதா? இன்னைக்கு 7% நான் வந்து சுதாரிக்கிறதுக்குள்ள இன்னைக்கு 7% ஏறிருச்சு இந்த ஸ்டாக்கு. வாங்கலாம்னு நெனச்சிட்டு இருந்தேன். ஒரு பல்க்கா ஒரு அமௌண்ட் போலான்ட்டு. சம்பளம் வரதுக்குள்ளயும் இந்த ஸ்டாக் ஏறிருச்சு இன்னைக்கு 7%. காமிக்கிறேன் பாருங்க. நல்ல அருமையான ஒரு வால்யூம். தெரியுதா? பாருங்க. நல்ல ஒரு அருமையான வால்யூம்ல தான் இன்னைக்கு இந்த ஸ்டாக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 7%க்கு நல்ல அருமையான ஒரு மூவ். பார்த்தா தெரியுது இன்னைக்கு. பாக்ஸ்குள்ள தான் இது பண்ணி வச்சிருக்காங்க. ஆமா. அடுத்தது நம்ம டிஸ்கஸ் பண்ற ஸ்டாக்கு ஜாக்லிட் ப்ரிபேர்டு. இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஃப்ளாட் மார்க்கெட்ல இன்னைக்கு 3% ட்ரெண்ட் லைனுக்கு மேல தான் ஏற்கனவே பிரேக் அவுட் ஆகி மறுபடியும் ட்ரெண்ட் லைனுக்கு மேல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அதுக்கப்புறம் யாத்ரா ஹாஸ்பிட்டல் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ரிஃப்ளெக்ஷன் பார்த்தாச்சு. நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடி 2 வாரத்துக்கு இல்ல. ஒரு 3 நாளைக்கு முன்னாடியோ, 2 நாளைக்கு முன்னாடியோ நம்ம சொல்லியிருந்தேன். முக்கியமான சப்போர்ட்ல இருக்கு. வருண் பெவரேஜ். நோட் பண்ணுங்க. வாட்ச் லிஸ்ட்ல நோட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். பாருங்க இன்னைக்கு அழகான ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட். நல்ல ஒரு அருமையான புல்லிஷ் கேண்டில். இங்க பாருங்க. சூப்பரா இங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. ஆமா, 2, 3 நாளிலே பாருங்க. நல்ல ஒரு அருமையான ஒரு ஸ்டாக்கு. நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்லேருந்து ரிவர்ஸ் ஆற மாரி இருக்கு. பார்த்தா தெரியும். 1, 2, 3, 4 டைம் 5 டைம் டச் இந்த இடத்துல ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆயிருக்கு. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆயிட்டு மறுபடியும் உள்ள வந்திருக்கு. ஆனா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான பிரேக் அவுட் குடுத்திருக்கு. ஆமா, பார்க்கலாம். வீக்லி சார்ட்ல பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஏன்னா வீக்லி குளோசிங் இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்க்கலாம். ட்ரெண்ட் லைன்ல வீக்லி குளோசிங் வச்சிருக்கான்னு பார்க்கலாம். ஆமா, வீக்லி குளோசிங் லைட்டா தெரியுதுங்க. பார்த்துட்டு உங்களுக்கு தெரியுதா? அருமையான ஒரு ஸ்டாக்கு. வாட்ச் லிஸ்ட்ல நோட் பண்ணி வைங்க. வாங்குறதா இருந்தாலும், விக்கிறதா இருந்தாலும் உங்க அட்வைஸர கேட்டுக்கங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சன் ஃபார்மா இன்னைக்கு அருமையான ஒரு நம்ம இதுவும் ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்ல ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். பிரேக் அவுட் ஆகி ஆல்ரெடி மேல போயிட்டு இருக்கு ட்ரெண்ட் லைன்ல. அங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இங்க பாருங்க. சூப்பரான ஒரு அருமையான ஒரு மொமெண்டம். பிரேக் அவுட் ஆகி போயிட்டு இருக்கு சன் ஃபார்மா. இன்னைக்கு இந்த ஸ்டாக் எல்லாமே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டிய காப்பாத்திருக்குன்னு சொல்லலாம். அந்த மாரி உள்ள ஸ்டாக் இது எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரிலையன்ஸ் நம்ம பார்த்துட்டோம். HDFC பேங்க் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்டா தான் ட்ரேட் ஆனுச்சு. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுச்சுன்னு நெனைக்கிறேன் HDFC. இங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு. HDFC பார்த்தீங்கன்னா, லைட்டா கிரீன்ல தான் ட்ரேட் ஆயிருக்கு இன்னைக்கு. ஆமா. எல்லாமே சைட்வே தாங்க. ஸ்டாக்கும் சைட்வே தான் இருக்கு. முக்கியமான நிஃப்டிக்கு சப்போர்ட் பண்ற ஸ்டாக்கும் சைட்வே தான். அதே மாரி இண்டெக்ஸ் இன்னைக்கு எல்லாமே சைட்வே தான். பெரிய மூவ்மெண்ட் ஒண்ணும் இல்ல. அதுக்கப்புறம் நம்ம வாட்ச் லிஸ்ட்ல முக்கியமான ஸ்டாக்கு எது இன்னைக்கு ரொம்ப அடி வாங்கியிருக்குன்னு பார்க்கலாம். எந்த ஸ்டாக் ரொம்ப டவுன்ல இன்னைக்கு இருக்குன்னு பார்க்கலாம். வாட்ச் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டோம் சிஸ்டம் நேத்து இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருந்தேன் 14% 15% நல்ல அப் மூவ் இருந்துச்சு. கரெக்ட்டா அந்த ரெசிஸ்டன்ஸ்ல வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு. பிளாக் பாக்ஸு நேத்து நம்ம அதையும் பார்த்துருந்தோம். பிளாக் ஸ்டாக் பார்த்துருந்தோம். ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கரெக்ட்டா கீழ இருந்து ஜம்ப் ஆகி இங்க போயிட்டு மறுபடியும் செல்லிங் வந்திருக்கு.
இந்த ட்ரெண்ட் லைன் ஒரு முக்கியமான சப்போர்ட்டா இருக்கும். பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா கீழ வரதுக்கு சான்ஸ் அதிகமாவே இருக்கு. அதுக்கப்புறம் ஜெனூஸ் பவர் அதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஆமா. ஸ்கை கோல்டு முக்கியமான ஒரு ஏரியால தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பார்க்கலாம் ஃபர்தரா என்ன நடக்குன்ட்டு. லைட்டா பிரேக் அவுட் மாரி தெரியுது. மண்டே பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் இன்னைக்கு ட்ரையல் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இந்த சொன்னேன்ல இபேக் அது நல்ல ஒரு அருமையானது. கோல்டு டைமண்ட் பவர் சாரி கோல்டுங்கிறேன். டைமண்ட் பவர் ஒரு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 300 கோடியோ, 250 கோடியோ ஆர்டர் கிடைச்சிருந்துச்சு. இப்ப சொல்லியிருந்தோம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஆமா. நம்ம வீடியோல 277 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருந்துச்சு. இன்னைக்கு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அப் மூவ் இன்னைக்குங்க. 5% 6% டவுன்ல வந்தா பார்க்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். டவுன்லயே வரமாட்டேங்குதுங்க. ஒரு சைடு வேல போயிட்டு இருக்கு. பார்ப்போம் அந்த ஸ்டாக்லாம் என்ன நடக்குன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா இல்லங்க. அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஸ்டாக் எல்லாமே ரெட்டு தான். அங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஆமா. ஜிஎம்டிசி செல்லிங் பிரஷரு ஆல்ரெடி ஒரு 4 நாள், 5 நாளா கன்டின்யூ ஏறனால செல்லிங் பிரஷரு. இந்த ரெசிடென்ஸ வந்து ரிசல்ட் பண்ணியிருக்காங்க. ஏஞ்சல் ஒன் எல்லாமே அப்படித்தான். ஆமா. பிஎஸ்சி வந்து பார்ப்போம். என்ன ஆச்சு? கப் வித் ஹேண்டில் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆச்சான்னு பார்ப்போம். இல்ல. அங்கே பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா ஆயிட்டு ஒரு ரெசிடென்ஸ் செல்லிங் வந்திருக்கு பாருங்க. தெரியுதா? இத பிரேக் அவுட் பண்ணணும். ஆல்ரெடி எத்தன டச் 1, 2, 3, 4 டச் ஆயிருச்சு. ஏதாச்சும் ஒரு குட் நியூஸ் வந்துச்சுன்னா பிரேக் அவுட் பண்ணா மேல ஃபர்தரா மேல போகும். ஆமா. இந்த வீடியோவுல நெறைய கம்பெனிக்குள்ள முக்கியமான நியூஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் செக்டார்ல வந்து 20% நெக்ஸ்ட் பட்ஜெட்ல வந்து அ இன்கிரீஸ் பண்ண போறாங்க. முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால டிஃபென்ஸ் செக்டார் வந்து ஃபோக்கஸ்ல இருக்கும். அந்த செக்டார்ல எந்த ஸ்டாக் நல்ல ஸ்டாக்ன்னு பாருங்க. நம்ம டிஃபென்ஸ் செக்டார்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பிஇஎல்லாம் எல்லாமே ஓரளவுக்கு ரிட்டர்ன் குடுத்துருச்சு இந்த வருஷத்திலேயே டவுன்ல இருந்து. பார்க்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதனால டிஃபென்ஸ் ஸ்டாக்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க எல்லாரும். டிஃபென்ஸ் செக்டாரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரயில்வே, பவர் செக்டார்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இயர் பட்ஜெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸுக்கு மாரிக்கே ரயில்வே இந்த மாரிக்கே எல்லா செக்டாருக்கும் வந்து ஸ்பெஷலா ஏதாச்சும் அதிக பெர்சன்டேஜ் அமௌண்ட் ஒதுக்குனாங்கன்னா, அந்த செக்டார்ல வந்து பூஸ்ட் ஆகுறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா, அந்த செக்டார்லாம் இந்த வருஷம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவே இல்ல. பவர் செக்டார், ரயில்வே, இது எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் இதெல்லாம் பிஎல்ஐ ஸ்கீம் எதுவும் அனௌன்ஸ்மென்ட் பண்ணாங்கன்னா, நல்ல பூஸ்ட்டா இருக்கும் இந்த செக்டார்லாம். கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க. இந்த செக்டார்ல எந்தெந்த ஸ்டாக் டவுன்ல இருக்கு, நல்ல ரோ ரேட்ல இருக்கு, நல்ல வேரியேஷன்ல இருக்கு, நல்ல ரிசல்ட் குடுத்த ஸ்டாக்ன்னு பாருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு நண்பர் ரொம்ப முக்கியமான இது நியூஸு. எல்லாரும் கேளுங்க. கவனிச்சு கேளுங்க. ஒரு நண்பர் என்ன பண்ணியிருக்காரு, பிஹெச்எல் அந்த ஸ்டாக்க வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு யாரோ ஃப்ரெண்ட் சொன்னனால வாங்கிட்டு, அதில வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 100க்கு வாங்கி, அதுக்கப்புறம் ஒரு ரூ. 120க்கு என்னமோ வித்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஒரு ஸ்டாக் வாங்கி அதில வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ் பண்ணியிருக்காங்க. இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணியிருக்காங்க. லாஸ் பண்ணிட்டாப்ல. ஸ்டாக் மார்க்கெட்ட பத்தி பேசிக்கே என்னங்கிறதே தெரியாம தான் ஸ்டாக் மார்க்கெட்ல வந்திருக்காப்ல. நம்ம டெலிகிராம் குரூப்ல என்ன கூட டிஸ்கஸ் பண்ணாப்ல. பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த லாஸ் பண்ண 1,00,000த்த எப்படியாச்சும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல எடுத்துறணும் அப்படிங்கிற ஒரு எமோஷனல் ட்ரேடிங். எப்போதுமே ஸ்டாக் மார்க்கெட்ல இன்ட்ராடே பண்றது ரொம்ப தப்பு. எஃப்&ஓ பண்றது ரொம்ப தப்பு. அதை விட ரொம்ப தப்பு எமோஷனல் ட்ரேடிங். ஆஹா! நம்ம விட்ட காச எப்படியாச்சும் புடிக்கணும், விட்ட காச எப்படியாச்சும் புடிக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஸ்டாக்கு எம்க்ளவுட் இந்த ஸ்டாக்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 2,00,000க்கு வாங்கியிருக்காங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா பார்த்தீங்கன்னா, லோவர் சர்க்யூட் 4 நாளையில பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 40% என்ன கதைன்னே தெரியல இந்த ஸ்டாக்ல. ஆமா. எதுக்கு இந்த மாரி கீழ போகுதுன்னு எனக்கு தெரியவே இல்லங்க. அங்க பார்த்தா தெரியும். கன்டினியூவா 10% கீழ வந்துட்டே இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோல வந்து நம்ம வந்து ஆர்டர் கிடைச்சுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 7 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சுன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு. பார்த்தீங்களா, 120 கோடி ஆர்டரோட கிடைச்சிருக்கு நேத்து. அதுக்கு முன்னாடி 60 மில்லியன் ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஆனா ஸ்டாக்ல இதுவரைக்கும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். எதுவும் பேட் நியூஸ் இருக்கான்னு, பேட் நியூஸ் இல்ல. ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 2,000 கோடி கவர்ன்மென்ட் ப்ராஜெக்ட் எல்லாமே கிடைக்குது. கிளவுட் கம்பெனி, ஐடி கிளவுட் கம்பெனி. ஆமா. புரமோட்டர் ஹோல்டிங் நல்லா இருக்கு. கொஞ்சம் பிளெக்சிங் வச்சிருக்காங்க. எதனால பிளெக்சிங் வச்சிருக்காங்க அதையும் நம்ம டீட்டெயிலா பார்க்கணும். ROC, ROI எல்லாமே நல்லா இருக்கு. ஃபேஸ் வேல்யூ 2 இருக்கு. ரிசல்ட்ட பாருங்களேன். ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 124 கோடி ஃப்ளாட் தான். ஆனா லாஸிங் பண்ணவே இல்ல. கம்பெனி லாஸிங் எங்கேயுமே பண்ணவே இல்ல பாருங்க. கம்பெனி ரிசல்ட் வந்து ஃப்ளாட்டா தான் இருக்கு பாருங்க. 29லேருந்து 28 எந்த சேஞ்சஸ் கிடையாது. ஆனா ப்ராஃபிட் பண்றாங்க கம்பெனி. இயர் ஆன் இயரும் நல்லா இருக்கு. இயர் ஆன் இயர் 1 கோடியிலேருந்து 107 கோடி வரைக்கும் பண்ணியிருக்காங்க. அது இம்ப்ரூவ்மென்ட் தெரியுது. லாஸ்ட் 10 இயர்ஸ்ல ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துல 41% குடுத்திருக்கு. ஆமா. அதுக்கப்புறம் கடன் வந்து கிடையாதுங்க. கம்மியா தான் இருக்குங்க. 560 கோடி கேஷ் வச்சிருக்காங்க ரிசர்வ்ல. ஆனா வந்து கடன் வந்து 271 கோடி தான். புரமோட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, 58.30 இருக்கு. கொஞ்சோண்டு குறைச்சிருக்காங்க அவ்வளோதான். டிஐ வந்து எஃப்ஐ வந்து கொஞ்சம் வாங்கியிருக்காங்க.
பப்ளிக்கிட்ட தான் நெறையா இருக்கு. ஆனா இந்த ஸ்டாக் எதுக்கு கன்டினியூவா டவுன் ஆகுதுன்னு தெரியல. அவங்கட்ட கேட்டேன், யார சொல்லி வாங்கினேன்னு ஃப்ரெண்ட் சொல்லி வாங்கினேன். இந்த மாரிக்கே வந்து நான் ஆல்ரெடி 1,00,000 லாஸ் பண்ணிட்டேன். கடன் வாங்கி அதாவது இந்த ஸ்டாக் இந்த காசு வந்து இதில என்ன எப்படி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, கடன் வாங்கி ரூ. 2,00,000 ரூ. 3,00,000 கடன் வாங்கி வட்டிக்கு இந்த ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு இந்த செய்திய நான் இங்க கொண்டு வரேன்னா, நெறைய நண்பர்கள் இருக்கீங்க. தயவு செய்து ஒரு கம்பெனிய வாங்குறதுக்கு முன்னாடி 100 தடவ யோசனை பண்ணுங்க. ஏன்னா நீங்க கஷ்டப்பட்டு சம்பாரிக்கிற காசு. எத்தன பேரு ஏழ்மையா நம்ம இருந்துட்டு, இந்த ஸ்டாக் மார்க்கெட் எதுக்கு வரோம்? ஏதோ ஒரு 10,000, 20,000 சம்பாரிக்கும். நம்ம ஃபேமிலிக்கு சப்போர்ட்டா இருக்கும். நம்மோட எதிர்காலத்துக்கு சப்போர்ட்டா இருக்குன்னு தான் வரோம். ஆனா நெறைய பேரு பேராசையில என்ன பண்ணிர்றாங்க, இந்த மாரிக்க கொண்டு போயிட்டு ஒரு மைக்ரோ கேப் கம்பெனி, ஸ்மால் கேப் கம்பெனி சொல்லலாம். இதில போய் 2,00,000 3,00,000 போடலாமா? சொல்லுங்க. அதனால வந்து தயவுசெய்து மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி, மார்க்கெட்ட பத்தி கொஞ்சமாச்சும் ஒரு பேசிக் நாலேட்ஜோட வந்து அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்வெஸ்ட் பண்ண தெரியலன்னா, நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல போகலாம். இல்லன்னா ஒரு அட்வைசர், ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கேட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். எதுவுமே தெரியாம YouTubeல சொல்றாங்க, Telegramல சொல்றாங்க, ஃப்ரெண்ட் சொல்றான், அவன் சொல்றான், இவன் சொல்றான், நீ வாங்கி இந்த மாரிக்கு லாஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க கஷ்டப்பட்டு சம்பாரிக்கிற காசு. ஆமா. இழந்து தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும்னு கிடையாது. இந்த மாரிக்கு நம்ம வீடியோல சொல்லும்போது, அது நெறைய பேருக்கு போய் சேரும். அதனால தான் இந்த வீடியோல வந்து இந்த டாபிக்க நான் எடுத்து வந்திருக்கேன். தயவுசெய்து நண்பர்கள், புதுசா வர்றவங்க, ஸ்டாக்க மாத்த பத்தி புரிஞ்சுகிட்டு, நல்ல ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ற அந்த லார்ஜ் கேப் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. எவ்வளோ ஸ்டாக் லார்ஜ் கேப்ல நல்ல நல்ல ஸ்டாக்லாம் இருக்கு. இன்னமும் லோ வேல்யூல இருக்கு. வேல்யூவேஷன் லோல இருக்கு. பார்த்து வாங்கலாம். தயவுசெய்து உங்க கேப்பிட்டல லாஸ் பண்ணாதீங்க. நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க சம்பாதிக்கிறீர்களோ இல்லையோ, கேப்பிட்டல் லாஸ் பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான இது செய்தி சொல்லிட்டு வந்திருக்கேன். அந்த நண்பர் போல இனிமே யாரும் அவசரப்பட்டு எந்த தப்பும் பண்ணாதீங்க. எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு கேட்கையில. ஆமா, இதுதான் ரொம்ப முக்கியமான நியூஸு நான் சொல்லியிருக்கேன். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோல வந்து நெறைய விஷயங்கள் நம்ம அனலைசிஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஃபேமிலி, ஃபிரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்க. நெறைய பேர் பார்க்குறீங்க. லைக் பண்ணுங்க. எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இன்னொரு அருமையான வீடியோல நம்ம சந்திக்கலாம். இனி வந்து சாட்டர்டே, சண்டே மார்க்கெட் கிடையாது. மண்டே தான் மார்க்கெட்டு. புதிய டிசம்பர் 1ஆம் தேதி, டிசம்பர் மாசம் எப்படி இருக்குன்னு மார்க்கெட் பார்க்கலாம். நிஃப்டி வந்து ஃபர்தரா மேல போதா? இல்ல டவுன் ட்ரெண்ட் ஆகுதான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி மக்களே!